ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்ட் சொல்லி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயட்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான MA 3151 மேட்ரிக்ஸ் அண்ட் கலர்ஸ் இதுக்குரிய எக்ஸாம்ஸ் வந்து இன்றைக்கி வந்து அரியர் எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமில் எப்படி நம்ம அதிக மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு M1 பேப்பரில் சம்டைம்ஸ் வந்து மொதல் செமஸ்டரில் வச்ச அரியரே கடைசி வரைக்கும் இருக்கும். இது என்ன ரீசன்னா உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வராமல் இருக்கலாம். சம்டைம்ஸ் மேக்ஸை பார்த்தாலும் ஒரு சில பேர் கடுப்பாக தூக்கமாக வரும். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பாட்டு போங்க. அந்த மாதிரி பார்த்தாலும் சம்டைம்ஸ் வரலாம். ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மிஸ்டேக் இருக்கவே கூடாது. சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஃபார்முலா கரெக்டாக நினச்சி சொல்லிட்டு வந்துடுவீங்க, அங்கே மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஸ்டெப் வைஸாக கொண்டு போகணும். இன்டகிரல்ஸ்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக், அதாவது லேண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக்ஸை வந்து நீங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் பண்ணுற ஒரு ஐடியா உங்ககிட்ட இருக்கணும். அதே மாதிரி ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிற மாதிரி கொஸ்டினை கரெக்டாக கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி அதை அட்டன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கணும், எந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவராலாக நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த யூனிட்டை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட் யூனிட் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட். அதில் ஈஸியாக நீங்கள் மார்க்கும் எடுக்கலாம். 5th யூனிட் இல்லை 3rd யூனிட், அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ். 3rd யூனிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஃபார்முலா பேஸ் பண்ணியிருந்தாலும் டக்கு நீங்கள் ஃபார்முலா போட்டு சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் 3rd யூனிட்டை 2வது ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை 5th யூனிட்டை 2வது ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ 3வது வந்து நீங்கள் 3rd யூனிட் இல்லை 5th யூனிட் வச்சுக்கலாம். ஸோ இந்த டபுள் இன்டெக்ரல் டிபிள் இன்டெக்ரல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். கம்மியான தியரி தான் வரும், மார்க்ஸ் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். 2nd யூனிட் அதுக்கப்புறம் நீங்கள் 4th ப்ரிஃபரன்ஸாக 2nd யூனிட் வச்சுக்கலாம், மேக்ஸிமம் மினிமம். ஸோ லாஸ்ட் சாய்ஸாக 4th யூனிட் வச்சுக்கோங்க, இம்ப்ராப்பர் இன்டெக்ரல்ஸ். உங்களுக்கு இன்டெக்ரல்ஸ் நல்லா வரும்னா நீங்கள் 4th யூனிட்டை ஃபஸ்ட்டே சாய்ஸ் பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து இதில் நிறைய மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் அந்த ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கேன், கீழே பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். M1ல இந்த டைம் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க, தட்டி தூக்கலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.